பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த உபவாச நாளிலே ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். இந்த அதிகாலையில் இந்த உபவாசத்தை துவங்கி இந்த நாளிலே உபவாசம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வார்த்தை கொடுத்து பலப்படுத்தி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய உபவாசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். என் சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய பாவம் நினைவுக்கு வந்துவிட்டால், எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இந்த உலகத்துல தாங்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய இருதயத்திற்குள்ள பாரம் வந்துவிட்டால் அவன் நிம்மதியை இழந்து போகிறான், சமாதானத்தை இழந்து போகிறான். அந்த பாவத்தின் நினைவுகளும் அந்த பாவத்தின் காரியங்களும் தன்னை ஒவ்வொரு நாளும் இந்த சமாதானமில்லாத வாழ்க்கைக்குள்ளாக அழுத்தி கொண்டு செல்லுகிறது. அவனால விருத்தி அடைய முடியவில்லை, மகிழ்ந்து இருக்க முடியவில்லை, முக மலர்ச்சியோடு இருக்க முடியவில்லை. எத்தனையோ காரியங்களில தன்னால் ஜெயித்த அந்த மனுஷியால் இந்த பாவம் என்ற எண்ணம் தனக்குள்ள வந்த பிறகு அந்த வெற்றி எல்லாம் சாதாரணமாக ஒரு குப்பையாக, தூசியாக மாறி போகிறது. இன்றைக்கும் நம்மில் அநேகர் அந்த பாவம் என்ற நினைவு இல்லாத வரைக்கும் சந்தோஷமாக களி கூர்ந்து இந்த உலகத்துல வாழ்கிறோம். ஆனால் அந்த பாவ எண்ணங்கள், நம்ம பழைய நாட்களிலே செய்த பாவ எண்ணங்கள், வாலிபத்திலே செய்த பாவ எண்ணங்கள் நமக்கு வரும் பொழுது விழுந்து போகிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல இந்த உபவாசத்தை குறித்து அழகாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த உபவாசத்தை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் பொழுது, இந்த உபவாசம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யும், பெற்று கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மில் அநேகருக்கு உபவாசம் என்ற உடனே அதை ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக, அற்பமாக எண்ணி விடுகிறோம். பழைய ஆட்களுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு உபவாசத்தை குறித்ததான அந்த மகிமை, மகத்துவம் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அந்த உபவாசம் என்பது எவ்வளவு வல்லமை உடையது என்பதை அறியாமல் இருப்பதுதான் அதிகம். ஏனென்றால் அவர்கள் அதிகம் உபவாசத்தை குறித்து சபைகளிலே போதிக்கப்படாதவர்களாய், கேட்காதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த உபவாசம் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். எந்த ஒரு மனிதனாலும் தேவனுக்கு மிக பரிசுத்தமான ஒரு காணிக்கையை கொடுத்து விட முடியும் என்றால் அது உபவாசமாகத்தான் இருக்கும். அது ஒரு பலி, அது ஒரு காணிக்கை. அந்த உபவாசம் உங்களுக்குள் இருக்கிற அநேக காரியங்களை எடுத்து போடும், பெற்றுக் கொடுக்கும். அதுல இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்மளுடைய மகா பெரிய பாவங்களையும் அந்த உபவாசம் நம்மை விட்டு எடுத்து போடும், நமக்கு இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இப்படி சொல்லுது: அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று எழுதியிருக்கிறது. ஆமா, அந்த அக்கிரம கட்டுக்கள், நுகத்தடி பிணையல்கள், நம்முடைய பாவம் கர்ப்பம் தரிக்கும், அது அக்கிரமக்கட்டாக மாறி இருக்கும். நுகத்தடி பிணையல்கள், நுகம் என்றால்
நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாரம் என்று அர்த்தம். அது பிணையலை போல மாறி இருக்குமாமா அந்த பாவம். எங்க போனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் அந்த இடத்துல ஒரு பாவத்தை செய்து வந்து விடுகிறோம். கடைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நண்பர்களோடு வெளியில போனாலும் சரி, ஒரு திருமணத்துக்கு போனாலும் சரி, இந்த சமுதாயத்துல நாம் செல்லுகிற இடமெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நாம் பாவத்தை விதைத்து 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 வந்திருக்கிறோம். அது நுகத்தடி பிணையலாய் மாறுபட்டிருக்கும். எங்க போனாலும் யாரோ ஒருவர் நம்முடைய பாவத்தை அடையாளம் காட்ட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாவம் நம்மை வாழ விடுவதில்லை. நம்மை இந்த சமுதாயத்துல பரிசுத்தமாய் இருக்க விடுவதில்லை. ஆமா, தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தேவனால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட, அன்பு கூறப்பட்ட தாவீது. அதிகமாக அன்பு கூர்ந்தார் தாவீதை. மிகப்பெரிய ராஜாவாக மாற்றினார். ஒரு யுத்த வீரனாக மாற்றி வைத்திருந்தார். அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருந்த ஒரு தாவீது ஒரு காலகட்டத்துல ஒரு வஞ்சனைக்குள்ளாக தள்ளப்பட்டான். 2 பாவங்களை செய்தான். ஒன்று விபச்சாரம் செய்தான், மற்றொன்று கொலை செய்தான். அந்த 2 பாவங்களை செய்ததன் நிமித்தமாக அவனுடைய இருதயம் இருளாய் மாறினது. அவன் அந்த பாவம் என்பதையவே உணராதவனாய் இருந்தான். அது ஒரு பாவமாகவே அறியாதவனாய் அவன் இருந்தான். ஏனென்றால் ராஜாவாச்சே, அவனிடத்தில் எல்லா பவரும் இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கு. அவன் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையுடையவன். அவன் எதையும் முடிக்கக்கூடிய வல்லமையுடையவன். அவனுக்கு எதிராக பேசுபவர்கள் ஒருவரும் அல்ல. ஆனால் அங்கு அவனுடைய விசாரிப்புக்காரனில் ஒருவன் வந்து அவன் செய்த பாவத்தை அவனுக்கு சுட்டி காட்டின உடனே அவன் கண்கள் திறந்தது. அவன் பயந்தான். அவனுடைய பாவம் அவனை குத்தினது. தன் தேவனுக்கு முன்பாக அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு திரும்ப 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 நினைவுக்கு வந்தது. அவன் ஓடினான் தேவனுடைய சமூகத்திற்கு. ஓடி அவன் 7 நாட்கள் உபவாசம் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்டுடுத்தி சாம்பலிலே அழுது தன் தேவனிடத்துல தான் செய்த பாவத்திற்காக உபவாசம் இருந்தான். தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் இந்த உபவாசத்தை கலைத்து செல்வதில்லை என்று தன் தேவனிடத்துல வேண்டிக் கொண்டான். தேவன் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டார். 8வது நாள் அவன் மீது சுமத்தப்பட்டிருந்த அந்த பாவத்தை தேவன் நீக்கி போட்டார். அவன் எழும்பி சென்றான். தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை உடுத்தி கொண்டான். அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை அவன் உணர்ந்து கொண்டான். என் சகோதரனே, பாவம் என்பது கண்ணுக்கு தெரிவது கிடையாது. அது ஒரு உணர்வு. பாவம் என்பது உன் சரீரத்தை மாத்திரமல்ல, உன் ஆத்துமாவையும் நாசம் செய்கிற, பாதாளத்துக்கு எடுத்து செல்லுகிற ஒரு உணர்வு. அது உன்னை வாழ வைப்பது கிடையாது. அது உன்னை வாழ விடாது. நீ எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த பாவ உணர்வு உன் வாழ்க்கையை விட்டு நீ எடுத்து போடாவிட்டால் அது உன் வாழ்க்கையை கெடுத்து போடும். உன் வாழ்க்கையை நிர்மூலமாக்கும். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். பார்க்க போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் உணர்த்துகிற இந்த அதிகாலையில உபவாசத்தை குறித்து உணர்த்துகிற காரியம். நாம் உபவாசம் இருந்து பழகி கொள்ளணும். நாம் ஒரு நிமிடமும் இந்த உலகத்துல பாவம் செய்கிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் கடந்து வர வேண்டும். இந்த உபவாசத்தினால் நுகத்தடி பிணையல்களையும் நொறுக்க முடியும். ஆமா, சகல நுகத்தடிகளின் உடைத்தெறிகிற வல்லமையை இந்த உபவாசம் நமக்கு கொடுக்கிறது. உன் பாவத்தை மேற்கொள்ள உனக்கு இருக்கிற கடைசி வழி தேவனிடத்துல உபவாசிக்கலாமா? இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாள் தேவனுடைய உபவாச நாளாய் நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு குடும்பமும்
தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவத்தை நீங்கள் மறக்க வேண்டும் என்றார். தேவனிடத்துல, உங்களை படைத்த கடவுளிடத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து, என் தேவனே, என் பாவம் என்ற அந்த எண்ணத்தை, அழுக்கை என்னுடைய சிந்தையிலிருந்து எடுத்து போடும், நான் பரிசுத்தமாக்கப்படுவேன் என்று சொல்லி ஜெபிக்கலாம். பாவத்தை மன்னிக்கிறவர் தேவன், நமக்கு வாழ்வளிக்கிறவர் தேவன். உங்களுக்கும் இன்றைக்கும் புதிய வாழ்வை தருவார். பாவம் என்ற அந்த நுகத்தடியை உங்களை விட்டு எடுத்து போட போகிறார். உங்களுடைய குடும்பத்தை விட்டு எடுத்து போட போகிறார். எல்லா காரியங்களையும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அந்த பாவம் என்ற எண்ணத்தை எடுத்து போட்டு பரிசுத்தம் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைக்க போகிறார். தேவன் இப்பொழுதே விதைக்கப் போகிறார். இந்த உபவாச நாள் நீங்கள் இந்த நாள் முழுவதும், இந்த அரை நாள் முழுவதும் உங்களால் எந்த அளவுக்கு தேவனுக்கு உங்களுடைய உபவாசத்தை கொடுக்க முடியுமோ அதை தேவனுக்கு செலுத்துங்கள். இதுதான் ஒரு மனிதனால் தன்னை படைத்த கடவுளுக்கு கொடுக்க முடிந்த பரிசுத்தமான காரியம். உங்களுடைய காணிக்கையை தேவன் விரும்புவதல்ல, ஆனால் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசத்திற்கு உடனடியாக பதில் தருகிறார். கட்டாயமாக பதில் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது என்னோட கண்களை மூடி, என் பரலோக தகப்பனே, நாங்கள் பாவிகள் தான், இதோ நான் உபவாசிக்கிறவன், எனக்கு பலன் தந்து என்னுடைய பாவத்தை, என்னுடைய நுகத்தடி பிணையல்களை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க. இந்த உலகத்துல பாவம் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. தேவனுக்கு கண்களுக்கு நேராக உத்தமர்கள் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களுடைய வாலிபத்துல செய்த பாவம், சிறு வயதுல செய்த பாவம், இதோ இந்த ஆண்டவரே வயதான காலத்துல செய்த பாவங்கள் எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. எங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. எங்களுக்குள்ள ஒரு சமாதானமின்மையை ஏற்படுத்துகிறது. இதோ அன்று தாவீது, ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு நேராக பாவம் செய்திருந்தோம். அவன் உம்மிடத்துல வந்து உபவாசித்த அந்த பாவத்தை உம்முடைய சமூகத்துல விட்டு சென்றான். அதை நீர் எடுத்து போட்டீர். இன்றைக்கும் அநேக சகோதர சகோதரிகள் நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஏதோ உபவாசிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எடுத்து போடும். எங்களை ஆண்டவரின் நீதிமான்களாக மாற்றும். பாவம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆண்டவரே பிசாஸ். அந்த பிணையலை, ஆண்டவரை நுகத்தடி பிணையலை எங்களை விட்டு எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தமாக்கி, எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி, பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய கண்களுக்கு நேராக உண்மையுள்ளவனாய் மாறிட எங்களுக்கு ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்க. யாரெல்லாம் இந்த நாளிலே உபவாசம் இருக்கிறார்களோ, ஓ ராபா ஷாத்தலா நாமா ஷாத்தலே, யாரெல்லாம் இந்த நாளில உபவாசம் இருக்கிறார்கள், ஓ ராபாலா நாமா தரா, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அவர்களுடைய இருதயங்களுக்குள்ள இருக்கிற பாரங்கள் நீங்கி போகட்டும். அவர்கள் இருதயங்கள் லேசாய் மாறுவதாக. இந்நாள் வரைக்கும் இருந்த ஆண்டவரே அந்த பாவ எண்ணங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். பரிசுத்தமாய் மாற்றுங்க. தைரியத்தை கொடுங்க. இந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை ஏற்படுத்த, ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல தன்னை படைத்த தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கட்டும். ஒப்பு கொடுக்கிற யாவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இந்த உபவாசத்தை அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச நாளிலே நீங்கள் எங்களோட உபவாசத்துல கலந்து கொள்ளலாம். நாளைய தினத்துல சனிக்கிழமை காரமடையில HBM பிரேயர் சென்டரிலே உபவாசம், ஜெபம், அற்புத சுகமளிக்கும் உபவாசம் மற்றும் சுவிசேஷ ஜெபம் நடைபெறும். அநேகர் தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதியிலிருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள். வியாதியுடனும் இப்படிப்பட்ட பிரச்சனையுடனும் வறுமையுடனும்
தேவனுடைய சமூகத்துல வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஒருவரும் வெறுமையாய் கடந்து போவதில்லை. கேன்சர்களை தேவன் குணமாக்குகிறார். ஐக்யூ ப்ராப்ளமோடு மனநலம் பாதிக்கப்பட்டு வருபவர்களுடைய அந்த மனதை மாற்றி அந்த பிரச்சனைகளை மாற்றுகிறார். சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வந்து அற்புதத்தை பெற்று செல்கிறார்கள். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இதை ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அந்த ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளலாம். நீங்கள் தூரத்தில் இருந்தால் கோயம்புத்தூர் காரமடைக்கு வந்து நாங்கள் எங்க தங்குவது என்ற எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் தங்குவதற்கான எல்லா வசதிகளும் உள்ளது. நீங்கள் வந்து தங்கி இருந்து ஜெபித்து செல்லலாம். தேவன் கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, வியாதியை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கே எங்களோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கட்டாயமாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை எங்களுடைய ஜெப கோபுரத்திற்கு, எங்களுடைய ஜெப மையத்திற்கு வரக்கூடிய வழி உங்களுக்கு தேவை என்றால் கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கூகுள் மேப் லிங்க். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து சேரலாம். எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் காரியங்களை அறிந்து கொள்ள கீழே வாட்ஸ்அப் நம்பர், ப்ரேயர் சென்டர், எங்களுடைய ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி ப்ரேயர் சென்டர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தொடர்பு கொண்டு எங்களை பேசலாம். ஏதோ ஒரு சமயத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கிற நீங்கள் கட்டாயமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் தருவார். விசுவாசத்தோடு கடந்து வாருங்கள். தேவன் கட்டாயம் நன்மை செய்வார். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.